Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல முறுமுறுப்பா டேஸ்டான வீட் பிஸ்கட் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட்டை மைதா மாவுலயும் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செய்றோம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூட நம்ம எந்த கப்ல கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான இனிப்பா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சுகரை அதிகப்படுத்திக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருக்கி சேர்த்துங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். அப்படியே சேர்க்குற விட இந்த மாதிரி உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. நம்ம இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, நம்ம டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இலக்கமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். நம்ம டைட்டானாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. கையில் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிருக்கோன்னு. இதே பதத்துக்கே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ பிணைஞ்ச மாவை தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் மாவு தெளிச்சுட்டு நம்ம பிணைஞ்ச கோதுமை மாவு கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம்ல அந்த மாவை விட கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கிற போகிறோம். அந்த அளவை விட கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஈவனாக எல்லா சைடும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமன் இருக்கணும். இதே அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கும் கட் பண்ணிக்கலாம். இதை விட சின்ன சைஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நம்மளுக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு ஒரு சைடு கோல்டன் கலர் வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். கொஞ்சம் டார்க்காக வந்தாலும் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கோல்டன் கலரை விட கொஞ்சம் டார்க்காக எடுத்தாச்சு. இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான வீட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதை ஒரு ஏர் கண்டென்ட் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இதே போல் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.